ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சிட்டியா மது? பிரேக்ஃபாஸ்ட் ரெடியாச்சு, சாப்பிடுவாங்க எல்லாரும். மால்யதா நீயும் வா. லீவு ஆரம்பத்திலேயே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டேன்னா அப்புறம் ஃப்ரீயாக விளையாடலாம் பார். பாட்டி தாத்தா 2 நாளில் வந்துடுவா, அப்புறம் ஜாலியாக கதை கேட்கலாம், நீ வெளியில் போகலாம் என்றாள் சாக்ஷி. அம்மா நான் எல்லா ஹோம்ஒர்க்கும் முடிச்சாச்சுமா என்றாள் மால்யதா. அம்மா இப்போ தானேம்மா லீவ் விட்ருக்கா, அதுக்குள்ளே ஏம்மா போர் அடிக்கிற என்றான் மதுசூதனன் என்கிற மது. 3ஆம் வகுப்பு படிக்கின்றான் அவன். மால்யதா 6ஆம் வகுப்பு. மது சும்மா அப்புறம் இப்போ அப்போன்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது. கிருஷ்ண ருமாச்சி கதை நேற்று கேட்டேயோனோ? நேற்று தான் நான் பாகாசுரனை முடித்தேன், இன்றைக்கி தான் விளம்பாசுரனை முடித்தேன், அப்புறம் பார்த்துக்கலாம், அப்புறமா பூதனையை முடிச்சுக்கலாம், அப்புறம் கம்சனை அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு நான் சொல்கிறார். ஒன்றா டக்கு டக்கு டக்குன்னு முடிச்சுட்டு அடுத்தடுத்த வேலையை பார்த்துட்டே போகிறார் பார். நீ தானே சொன்ன கிருஷ்ண ருமாச்சி ரொம்ப ஆக்டிவ்னு என்று சொல்லி அவன் ஹோம்ஒர்க் நோட்புக்கை பார்த்தாள் சாக்ஷி கோபாலன். ஏய், இன்னும் மேட்ச் த ஃபாலோயிங் முடிக்கவே இல்லை பார் நீ என்றாள். என்னம்மா இன்றைக்கும் பிரெட்டு ஜாமாம்மா பிரேக்ஃபாஸ்ட்டு, போமா என்றான் மது. மது ஏதாவது சொல்லிகிட்டே இருக்கக்கூடாது மது, தினமும் நல்ல நல்ல டிஃபன் தானே சாப்பிட்டுருக்கோம், ஒரு நாள் பிரெட்டு சாப்பிட்டா என்ன? எத்தனை குழந்தைகள் ஒன்றுமே சாப்பாடு கிடைக்காம இருக்கா தெரியுமா என்று சொல்லி சமையலறைக்குள் சென்றாள் சாக்ஷி கோபாலன். ஒரு கல்யாணத்திற்கு சென்றிருந்த பாட்டி அரவிந்தவல்லியும் தாத்தா பத்ரி நாராயணனும் வீட்டிற்கு வந்து விட்டார்கள். மார்கழி மாதம், இளம் காலை பொழுது. பூஜை அறையிலிருந்து சாம்பிராணி வாசனையும் பூக்களின் நறுமணமும் நாசியை நிறைத்தது. வாசலில் புள்ளி வைத்த மாக்கோலம், அதன் மேலே 2 எரியும் அகல் விளக்குகள். திருப்பாவியை மெல்லமாக சொல்லிக்கொண்டே மணக்கும் வெண்பொங்கலை தயார் செய்தாள் அரவிந்தவல்லி பாட்டி. விடிகாலையிலேயே பகவானுக்கு பொங்கல் சமர்ப்பிக்கப்பட்டு ஆராதனையையும் முடித்திருந்தார் பத்ரிநாராயணன் தாத்தா. ஹையா, தாத்தா பாட்டி வந்தாச்சு என்று குதித்து கொண்டே ஓடி வந்து கட்டி கொண்டார்கள் குழந்தைகள். பாட்டி, தாத்தா ஊர்லேருந்து என்ன வாங்கிட்டு வந்தேள்? பால்கோவா தானே என்றான். ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவான்னு ரொம்ப நல்லா தெரிஞ்சிருக்கே அவனுக்கு, சுட்டி பைய என்றார் தாத்தா. அவன் சுட்டியா, கெட்டிக்கார பையனும் கூட அவன் என்றாள் பாட்டி. பாட்டி வாசனை அடிக்கிறதே, மிளகு சீரகம் போட்டு நெய் வாசனை பாட்டி, பொங்கல் தானே என்றான் மது. பாட்டி முனியதரைய பொங்கலா பாட்டி என்றாள் மால்யதா. ஒரு நிமிடம் வாயடைத்து போய்விட்டாள் பாட்டி. அடேங்கப்பா, எப்படி இவ்வளோ ஞாபகம் உனக்கு? எந்த ஊரில் இந்த பொங்கல் தெரியுமா? நான் சொல்கிறேன் பாட்டி. அந்த கோயில் மாமா கூட ராகவனே தாலேலோ அப்படின்னு பாடிந்து அர்ச்சனை பண்ணாரே பாட்டி, அவன் மண்ணு புகழ் கோசலை அந்த பாசுரத்தை சொல்கிறான் பாட்டி என்றாள் மால்யதா. அந்த நின்றுருக்கிற உமாச்சி நெத்தியில் கூட ஒரு வடு இருந்தது, அந்த கோவில் தானே பாட்டி? எனக்கு தெரியுமே, நிறைய தலைமுடி கூட இருக்கும் பெருமாளுக்கு என்றான் மது. பாட்டி அது சௌரிராஜ பெருமாள் தானே, திருக்கண்ணபுரம் பாட்டி என்றாள் மால்யதா. எப்படி இவ்வளோ ஞாபகம் உங்களுக்கு? எனக்கு அந்த பொங்கல் கதை மறந்தே போச்சே என்றார் பத்ரி தாத்தா. இல்லை, அதில் முனையதரையர்னு ஒரு பக்திமான், அவர் அர்த்தஜாம வேளையில், அதாவது ரொம்ப ராத்திரி வேளையில் அவர் பத்தினி பண்ணின அந்த பொங்கலை கோவிலுக்குள்ளே போக முடியாமல் அப்படியே மானசீகமாக இருந்த இடத்துலேருந்தே பெருமாளுக்கு கொடுக்குறார். அதை அந்த பெருமாள் மனசார வாங்கிண்டாராம். மூடின கோயிலில் மணி ஓசை கேட்டு வெண்பொங்கல் வாசனை நிரம்பித்தான். அன்னிலேருந்து அந்த அர்த்தஜாம பொங்கல் நிவேதனத்திற்கு அவர் பெயராலேயே முனியோதரம் பொங்கல்னு பேர் வந்துடுத்து என்றாள் பாட்டி. அதே மாதிரி தான் அங்கே ரங்கபட்டர்னு ஒரு அர்ச்சகர் சோழ அரசனுக்கு பெருமாளுக்கு கேசம், அதாவது தலைமுடி வளர்ந்ததை காட்டுறேன்னு சொன்னதை காப்பாற்றுறதுக்காக பெருமாள் திருமுடியில் கேசம் வளர்ந்ததாம். அதனால தான் அவர் பேர் என்னாச்சா? சௌரிராஜ பெருமாள் திருக்கண்ணபுரம் என்று குதித்தான் மது. வெரி குட் கண்ணா. சரி, குளிச்சுட்டு உமாச்சி ஸ்லோகம் சொல்லிட்டு வாங்கோ, பொங்கல் சாப்பிடலாம் என்றாள் பாட்டி. மது, நீ இன்னும் மேட்ச் த ஃபாலோயிங் முடிக்கவே இல்லை பாரு என்றாள் சாக்ஷி. கண்ணா முடிச்சுடுப்பா,
அப்புறம் ஜாலியாக விளையாடலாம் பார். அப்பா ஊர்லேருந்து வரத்துக்குள்ளே ஹோம்ஒர்க் எல்லாம் முடிச்சுடுங்கோ, அப்புறம் லீவை நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாமே என்றாள் பாட்டி. அம்மா சாக்ஷியின் உதவியுடன் மேட்ச் த ஃபாலோயிங் ஹோம்ஒர்க்கை முடித்தான் மது. குழந்தைகள் இருவரும் குளித்துவிட்டு ஸ்லோகம் சொல்லியவுடன் வெண்பொங்கல் சாப்பிட்டார்கள். சூப்பராக இருக்கு பாட்டி என்றான் மது. மால்யதா, பொங்கல்னா உனக்கு வேறு என்னெல்லாம் ஞாபகம் வருது சொல்லு. பாட்டி சக்கரை பொங்கல் கூட பாட்டி, நீ கூட முந்திரி பருப்பு திராட்சை எல்லாம் போட்டு நெய்யெல்லாம் போட்டு ஸ்வீட் பொங்கல் பண்ணுவியே, அது நாளைக்கு பண்ணுறியா என்றான் மது. சிச்சு போடா, அது பின்னாடி தானே பாட்டி வரும், அது 27th பாசுரம் தானே என்றாள் மால்யதா. ஞாபகம் பாட்டி எனக்கு. கூடாரவில்லி. கூடாரவில்லிலாம் இல்லை, கூடாரை வெல்லும் பாசுரம் அது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான்னு வரும். அதாவது கூடாரைன்னா பகைவர்கள் எல்லாரையும் ஜெயிச்சுடுறார் பெருமாள். அதாவது எனிமீஸ் எல்லாரையும் ஜெயிச்சு வெற்றி வாகை, அதாவது விக்ட்ரி சூடிக்கிறார் இல்லையா கோவிந்தன். அந்த பாசுரம் 27வது பாசுரம். பாட்டி எனக்கு 10 பாசுரம் தெரியும் பாட்டி என்றாள் மால்யதா. பாட்டி எனக்கு 3 தான் பாட்டி தெரியும் பைஹாட்டா என்றான் மது. பரவாயில்ல, கொஞ்சம் கொஞ்சமாக மனப்பாடம் பண்ணிடுங்கோ, ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்குமே. நல்ல ஞாபக சக்தி இருக்குது உங்களுக்கு, ஈஸியாக வந்துடும் திருப்பாவையெல்லாம். நான் சொல்லி தரட்டுமா என்றாள் பாட்டி. நீ என்ன பண்ணுற, மேட்ச் த ஃபாலோயிங்கில் குரூப் பண்ணி ஒன்று ஒன்றா ஜாயின் பண்ணுற பற்றியா, அதே மாதிரி தான் இதுவும். ஒவ்வொரு இன்சிடெண்ட்டு அதை கதையோடு நீ அப்படியே அசோசியேட் பண்ணிட்டேன்னு வச்சுக்கோயேன், நன்னா ஞாபகம் வச்சுக்கலாம் எல்லாத்தையும் என்றாள் பாட்டி. ஆமாம் பாட்டி, ஆனால் நம்ம லாஸ்ட் டைம் ஊருக்கெல்லாம் போய் பெருமாள்லாம் சேவிச்சுட்டு வந்தோமே, ஆனால் அந்த உமாச்சி எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தா பாட்டி. இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு ரிமெம்பர் பாட்டி என்றாள் மால்யதா. அங்கே கருப்பு சுவாமி கீழே இருந்தார், மேலே கூட ஒரு இடத்துக்கு போனவே, அது என்ன பாட்டி? அது கருப்பண்ண சுவாமி, காவல் தெய்வம். அதாவது கீழே கருப்பண்ண சுவாமி, மேலே மலை மேலே நூபுர கங்கையெல்லாம் ஓடித்தே வாட்டர் ஃபால்ஸ், அதுதானே சொல்கிற? சில்லுன்னு கூட குளித்தோமே அதானே? ஆமாம் ஆமாம் ஆமாம், அந்த கீழே இருக்கிற அந்த சுவாமி பேர் கள்ளழகர், திருமாலிருஞ்சோலை கள்ளழகர் அவர் தான். அங்கே ஓடுற அந்த 6 பேர் சிலம்பாறு, நூபுர கங்கைன்னு சொல்லுவா. பஞ்ச ஆயுதத்தோடையும் பெருமாள் இருப்பாரே அங்கே. அங்கே பார்த்தேன்னா உற்சவர் மூலவர் 2 பேருமே ஒரே முகஜாடையில் இருக்கும். இங்கே பாரு, நீ இந்த ஊரில் கூட பொங்கல் கதை இருக்குது தெரியுமா, அதை நீ இதோடு சேர்த்துக்கலாம். ஆண்டாள் இந்த பெருமாள் கள்ளழகருக்கு தான் 100 தடா வெண்ணையும் அக்கார அடிச்சலும் பண்ணி வைக்கிறேன்னு வேண்டிண்டாளாம். ஆனால் வேண்டின்றதை பண்ணினாளா பண்ணலையான்னு தெரியல. பகவத் ராமானுஜர் என்ன பண்ணுறார், ஆண்டாள் வேண்டின்றதை அப்படியே பண்ணி வைக்கிறார். 100 தடால வெண்ணையும் அக்கார அடிச்சல்னா சக்கரை பொங்கலும் பண்ணி வைக்கிறார். அப்போ சந்நிதியிலேருந்து அங்கேருந்து ஆண்டாள் நேரம் எழுந்து கோயிலண்ணா அப்படின்னு வாய் நிறைய கூப்பிடுறாளாம். தங்க வேண்டின்றதை அண்ணா நிறைவேற்றி வைக்கிறார் பார். சிஸ்டர் என்ன வேண்டிக்கிறாளோ பிரதர் அதை அப்படியே நிறைவேற்றி வைக்கிறார். அதுதான் அண்ணா, கோவில் அண்ணா. இந்த பொங்கல் கதை எல்லாத்தையும் நீ ஒரு குரூப் பண்ணிட்டு அந்தந்த ஊரையும் பெருமாள் பேரையும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோ. அவ்வளோதான், இந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி ஈஸியாக பண்ணிடலாம். பால்கோவா தரியா பாட்டி என்றான் பேரன். இவன் சரியான சாப்பாடு ராமன் பாட்டி, எப்போ பாரு சாப்பாடு சாப்பாடுன்னு சாப்பாடு பற்றியே பேசுகிறான் பாரேன். இல்லை குழந்தைய ஒன்றும் சொல்லாதம்மா. இந்த சாப்பாடு, அப்பம், ஸ்வீயம், பலகாரம் இதெல்லாம் கிருஷ்ணருக்கும் ரொம்ப பிடிக்கும் தெரியுமா. ஏதோ பிடிச்ச சமாச்சாரத்தை வச்சுட்டு பெருமாள் அதெல்லாம் நன்னா ஞாபகப்படுத்திக்கிறதே. பரவாயில்ல விடு. ஸ்ரீவில்லிபுத்தூர்னா பால்கோவா ஞாபகம் வரா மாதிரி முக்கியமாக யார் ஞாபகம் வரணும்? ஆண்டாள் ஞாபகம் இருக்கா? ஆண்டாள் ரங்கமன்னார். இப்போ பார்க்கணும் அந்த கோவிலில் ஜே ஜே ஜேன்னு இருக்கும். இந்த 30 நாளும் திருப்பாவை அலங்காரம் ஒரே கோலாகலந்தான். ஆண்டாள் உமாச்சி, ஆண்டாள் உமாச்சி, அந்த உமாச்சி கூட பேரில் ஏதோ வடை வருமே பாட்டி என்றான் பேரன். வடையா? அதெல்லாம் வராதே. இல்லை பாட்டி, வடபத்திரசாயி, அதை தானடா சொல்கிற என்றாள் மால்யதா. ஆ வடபத்திரசாயி, ஆண்டாள் ரெங்கமன்னார் ஞாபகம் வந்துடுத்து என்றான் மது. மது, கண்ணெல்லாம் ரொம்ப பொங்கியிருக்குப்பா, ரொம்ப சூடு ஜாஸ்தியாக எடுத்துன்னு நினைக்கிறேன். இந்த வாரத்தில் ஒரு நாள் எண்ணெய் தேய்ச்சிக்கோ, லீவு தானே, சூடு நன்னா அடங்கும் என்றாள் பாட்டி. ஐயோ போர் பாட்டி, நான் இந்த எண்ணெயெல்லாம் தேய்ச்சிக்க மாட்டேன், கண்ணெல்லாம் எரியும், நான் மாட்டேன்ப்பா என்றான் மது. ஒரு நாள் தேய்ச்சிக்க இவ்வளோ பண்ணுறியே,
வருஷம் 365 டேஸும் ஒரு உம்மாச்சி பெருமாள் எண்ணெய் தேய்ச்சிப்பார் தெரியுமா? 365 டேஸா? 365 நாளா என்றான் மது. ஆமாம், அந்த பெருமாளுக்கு தேய்ச்ச அந்த தைலத்தை ஒரு சின்ன கிணறு மாதிரி அந்த இடத்துல வச்சிருப்பா. பக்தர்கள்லாம் கேட்டால் கூட போய் கொடுப்பா. அந்த பெருமாள் பேர் தெரியுமா? வானமாமலை தோத்தாத்ரிநாதன், நாங்குநேரி பெருமாள்னு சொல்லுவா. அந்த பெருமாள் 365 நாளும் அவருக்கு தைல காப்பு தான். 365 நாளும் எண்ணெய் தேய்ச்சிண்டா ஜலதோஷம்லாம் வந்துடாது பாட்டி? அதுக்கு தான் மிளகெல்லாம் சேர்க்குறாளே. அந்த கோவிலில் மிளகா வத்தல் இருக்குது பாரு, த ரெட் சில்லிஸ், அது போட்டு ஒன்றுமே பண்ண மாட்டா. பெருமாளுக்கு எல்லாம் மிளகுல தான். ஓ அப்படியா? அப்போது பெருமாளுக்கு இது மாதிரி ஜலதோஷம் அதெல்லாம் வந்தால் மருந்து யார் கொடுப்பா பாட்டி? மருந்தெல்லாம் சாப்பிடுவாரா என்றான் மது. இருக்கே. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் ஒரு தரம் பெருமாளை சேவிக்கிற சமயத்தில் பெருமாள் முகம் ஏன் இப்படி வாடி இருக்கு, என்ன கொடுத்தேல் பெருமாளுக்கு ஆகாரம்னு கேட்டாராம். அதுக்கு அந்த அர்ச்சகர் சொன்னாரா, நான் தயிர் சாதமும் நாவப்பழமும் கொடுத்தோம் அவருக்குன்னு. என்னது? யாராவது தயிர் சாதம், கேர்ட் ரைஸும் நாவல் பழத்தையும் சேர்த்து தருவாளா? ஜலதோஷம் பிடிச்சிருக்குமே, அதுதான் பெருமாளுக்கு முகம் ஒரு மாதிரி இருக்குது, உடனே போய் கஷாயம் காய்ச்சிட்டு பெருமாளுக்கு கொடுங்கோ அப்படின்னு சொன்னாரா ராமானுஜர். தெரியுமா பெருமாளை எப்படி பார்க்குறாரு பார் அவர், எப்படி பார்த்துருக்கார். நம்ம வீட்டில் ஒரு சின்ன குழந்தை இருந்தால் அதுக்கு நம்ம பார்த்து எப்படி செய்வோம், அந்த மாதிரி பெருமாளை பார்த்துருக்கார். அது ஒரு சிலை தானே, அது அர்ச்சாவதாரத்தை இருக்க, அதுக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் நினைக்கல. தன்னோட குழந்தை மாதிரி பார்த்து அதுக்கு எல்லாம் பார்த்து பண்ணியிருக்கார் பார் ராமானுஜர். அதான் அவர் பகவத் ராமானுஜர் இல்லையா என்று பாட்டி சொன்னாள். குழந்தைகள் எல்லோரும் சற்று நேரம் விளையாடிவிட்டு ட்ரேடு விளையாட சென்று விட்டார்கள். மறுநாள் காலை அவரவர்கள் வேலையை பார்த்து கொண்டிருந்தார்கள். சாக்ஷி மதுவை அழைத்தாள் எண்ணெய் தேய்த்து கொள்வதற்காக. மது வா, எண்ணெய் வைக்கிறேன் வா என்றாள் சாக்ஷி. போமா, மாட்டேம்மா என்றான் மது. அம்மா ரொம்ப அடம் பிடிக்கிறான் பார்த்தேளா, நீங்கள் தான் வைக்கணுங்கிறான் எண்ணெய் என்றாள் சாக்ஷி. சரி கூட, நானே வைக்கிறேன். வா வா வா, அழவே கூடாது, சமத்தா தேய்ச்சிக்கணும் என்ன என்று சொல்லிட்டு நன்னா இருக்கும்பார். தேய்ச்சிண்டு பாரு, மூஞ்சி பளிச்சுன்னு நன்னா இருக்கும்பார். நீ தினம் ஒவ்வொரு வேலை செய்யறச்சேயும் உம்மாச்சியை நினச்சிண்டே பண்ணி பாரேன், ஜாலியாக இருக்கும் கண்ணா என்றாள் பாட்டி. குளிக்கிறச்சே யாரை நினச்சிக்கிறது பாட்டி என்றான் மது. மேலே வடக்கில், அதாவது நார்த்து சைடில் பத்ரிநாத் சுவாமி இருக்காரே, அவரை நினச்சிக்கோயேன். கலம்பர கங்காவில் ஸ்நானம் பண்ணுவார். பத்ரிநாத் சுவாமியையும் அந்த கங்கையும் நினச்சிக்கோ, கேஞ்சஸ். அப்புறமா அந்த நார்த் சைட்லேருந்து வெஸ்ட்டுக்கு வா. வெஸ்ட்டுக்கு வந்த உடனே என்ன உமாச்சி அங்கே துவாரகாநாத், அங்கே தான் ட்ரெஸ் பண்ணிக்கிறார். ட்ரெஸ் பண்ணிட்டு கலராக ட்ரெஸ் போட்டுப்பார். அப்புறம் அந்த வெஸ்ட் சைட்லேருந்து ஈஸ்ட் சைடு வா. சாப்பிட்றதுக்கு பூரிக்கு போகலாம், ஜெகநாத் அந்த பெருமாளை நினச்சிக்கோ. அப்போ சாப்பாடு சாப்பிடுச்சே பூரி ஜெகநாத்தை நினச்சிக்கிறியா? அப்போ 3 ஆச்சா. மேலே குளிக்கிறச்சே நார்த்தில் கங்கையை நினச்சிண்டு பத்ரிநாத். அதுக்கப்புறமா வெஸ்ட்டு வந்தால் நேராக துவாரகாநாத் ட்ரெஸ் போட்டுண்டு ஈஸ்ட் பக்கம் போனேன்னா பூரி ஜெகநாத் பார்த்துட்டு வேலையெல்லாம் பண்ணி எல்லாம் பண்ணிவிட்டு ராத்திரி தூங்கிறதுக்கு நேராக கீழே வந்து ஸ்ரீரங்கம் வந்து ரங்கநாத் அவரை நினச்சிக்கோ. மேலே இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம், புரிஞ்சுதா? எல்லா வேலையும் ஆச்சா? உமாச்சியை நினச்சிண்டே எல்லா வேலையும் பண்ணிப்பார், ஜோராக இருக்கும் பார், ஞாபகம் வச்சுக்கலாம் நீ ஈஸியாக. எஸ் பாட்டி, ஐ ஜஸ்ட் டிட் அ ட்ராயிங் நாவ். நீ சொன்ன மாதிரி நார்த்து வெஸ்ட்டு ஈஸ்ட்டு சவுத்து போட்டு பார்த்தேன் பாட்டி. 4 மாதிரியே வருது பாரேன், 4 மாதிரியே வருது பாட்டி. ஆமாம், சார்தாம்னு வச்சுக்கோயேன். பத்ரிநாத், துவாரகாநாத், ஜெகநாத், ரங்கநாத், ஈஸியாக இருக்கும் பார். யா வெரி ஈஸி டு ரிமெம்பர் பாட்டி என்றாள் பேத்தி. நான் தினமும் இப்படியே தான் இனிமேல் ஞாபகம் வச்சுக்க போகிறேன் பாட்டி என்றான் மது.
அந்த கங்காவில் குளிக்கிறச்சே பத்ரிநாத்தில் ரொம்ப கோல்டாக இருக்கும் இல்லை பாட்டி? ஆமாம், மேலே ஹிமாலயாஸ்லையா குளிர் கொட்டி தள்ளும். அப்பா அந்த குளிரில் எப்படி பாட்டி குளிக்கிறது? ஆமாம், பத்ரிநாத்தில் அங்கே அப்படியே குளிரும், பனி கொட்டும். ஆனால் அங்கே தப்த குண்டம்னு ஒன்று இருக்குது. அங்கே பார்த்தேன்னா ஹாட் வாட்டர் அவ்வளோ நல்லாயிருக்கும். அந்த குளிர் அப்படியே குடு குடு குடுன்னு குளிர் கொட்டுமா பனி. அந்த பனியில் அந்த தண்ணியில் குளிக்கச்சே சூடு தண்ணி ரொம்ப நல்லாயிருக்கும், ஜோராக இருக்கும். பத்ரிநாத்தை நினச்சிட்டே குளிக்கலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். அங்கே வெளியில் பனியோட ஜிலு ஜிலுப்பு, மேலே சுட சுட தண்ணி, கீழே ஒரே ஜிலு 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 ஜிலு, மேலே நல்ல சூடு பாட்டி. இது பார்த்தா எனக்கு எப்படி தெரியுமா தோன்றுறது? ஜிலு 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 ஜிலுன்னு ஐஸ்கிரீம் மேலே சூடாக ஹாட் குலோப் ஜாமுன் அது வச்சுக்கலாம். இல்லைன்னா சில்லுன்னு ஐஸ்கிரீம் மேலே ஹாட் ஹாட் கேரட் ஹல்வா ரொம்ப நல்லாயிருக்கும் பாட்டி. கரெக்டு தானே என்றான் மது. விழுந்து விழுந்து சிரித்தாள் பாட்டி. ஏ கண்ணா, இதைத்தான் ஆக்சிமோரான்னு சொல்லுவா என்றாள் சாக்ஷி. ஆக்சிமோரானா அப்படின்னா என்னம்மா? An oxymoron is a sentence when two opposite words have been put together. அதாவது எப்படி சொல்கிறது, ஒரே லைனில் ஒரு வேர்டும் அதோட ஆப்போசிட் வேர்டும் சேர்ந்து வரும், ஆனாலும் அது மீனிங் கொடுக்கும். அதுக்கு பேர் தான் ஆக்சிமோரான்னு சொல்லுவாள். லீவ் முடிஞ்சிட்டு நீ ஸ்கூலுக்கு போகிறச்சே உனக்கு அடுத்த பாடம் அதுதான் வருது. நான் அன்றைக்கி உன்னோட புக்கை புரட்டி பார்த்தேனே, அப்போ தெரிஞ்சுது என்றாள் சாக்ஷி. எனக்கு தெரிஞ்சது ஒன்று சொல்லட்டுமா? நரசிம்மனை பாரேன், பகவான் நரசிம்மனை பாரேன், நன்னா புரிஞ்சுடும். சேராத ரெண்டும் சேர்ந்துருக்கு பார் அவர்கிட்ட. அனிமல் மூஞ்சியும் இருக்குது, சிங்க மூஞ்சி, மனுஷனாகவும் இருக்கார் கீழே. ஒரு கண்ணில் சூரியன், ஒரு கண்ணில் சந்திரன் அவருக்கு. ஒன்றுத்தில் சூடு வெப்பம் கொடுக்கும் விமலன், ஒரு பக்கம் பார்த்தா ஆழிமழை கண்ணா மாதிரி கண்ணு. ஜில்லுன்னு இருக்கார், இந்த பக்கம் சூடாகவும் இருக்கார். பாரேன், ஒருத்தரே தான். ஹிரண்யன் கிட்ட அப்படியே கோவமாக இருக்கார். பக்த பிரகலாதன் கிட்ட பாரு சாந்தமாக இருக்கார். இந்த பக்கம் கோவம், இந்த பக்கம் சாந்தம். அதான் துஷ்ட நிகிரக சிஷ்ட பரிபாலனை இல்லையா என்றாள் பாட்டி. கிளப்பிட்டேள்மா நீங்கள், எங்கேயோ போயிட்டேள் என்றாள் சாக்ஷி. நன்னா புரியுறது பாட்டி, இப்போது நன்னா புரியுறது. நான் எப்படி தெரியுமா நினச்சேன், ஐ ஏட் அ ஓல் பீஸ் ஆஃப் கேக். கரெக்டாக பாட்டி? எனக்கு என்னடா கண்ணா தெரியும் என்றாள் பாட்டி. கரெக்ட். அப்போ ஃப்ரெண்ட்லி ஃபைட் சொல்லலாம், சீரியஸ்லி ஃபன்னி ஜோக் அப்படியெல்லாம் கூட சொல்லலாம் இல்லை அம்மா என்றாள் மால்யதா. என்னோட ஃப்ரெண்டு சச்சின் எப்போ தெரியுமா பாட்டி, அவன் எப்போவுமே ரன்னிங் ரேஸில் லாஸ்ட்டில் ஃபஸ்ட்டு வருவான். அது கூட நம்ம சொல்லலாம் இல்லையா என்றாள். நன்னா புரிஞ்சுனுட்டே குழந்தைகள். நரசிம்மன் உமாச்சியை நினச்சிட்டே இருந்தால் எல்லாம் நன்னா புரிஞ்சிடும் இல்லைம்மா என்றான் மது. சாக்ஷி, கோபாலன் எப்போம்மா வரான்? ஏதாவது மெசேஜ் வந்துதா என்றார் பத்ரி தாத்தா. ஒரு ரிசர்ச் ஒர்க் என்னமோ ரொம்ப டைட்டாக இருக்கான்ப்பா, 2 days இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகும்னு சொல்லியிருக்கார் என்றாள் சாக்ஷி. ஓ, ஏதோ வேலைக்கு நன்னா சாப்பிட்டுட்டு இருந்தால் சரி, சீக்கிரமாக ஊருக்கு வந்துட்டா சரி என்றாள் பாட்டி. பாட்டி, பத்ரிநாத்துக்கு அப்புறம் நீ சொல்லவே இல்லையே, துவாரகாநாத் ட்ரெஸ் போட்டு பார் அப்படின்னு சொன்னேன்ல. துவாரகாவில் வந்து நார்த்லேருந்து வெஸ்ட்டுக்கு வரார், அப்புறம் ஈஸ்ட்டுக்கு போகிறார், பூரிக்கு போகிறார் சாப்பிட்றதுக்கிட்ட. பூரியில் பூரி கிடைக்குமா பாட்டி என்றான் மது. ஓ, பூரி கிடைக்குமே, நல்ல மலாய் பூரி கிடைக்கும். குட்டி குட்டி குட்டியாக மண்பானையில் நிறைய பிரசாதம் கிடைக்கும் பாருங்க. சாதம், தால், சப்ஜி எல்லாம் ஒரு பெரிய பிளேட்டில் தாலியில் வச்சு தருவா, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸ்வீட்டில் வந்து பாதுஷா, இந்த இது சொன்னியே பூரி, மலாய் பூரி எல்லாத்தையும் ஒரு அழகாக ஒரு ஓலை கூட மாதிரி ஒன்று வச்சு அதில் தருவா. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டெல்லாம் ரொம்ப ஜோராக இருக்கும். ஆனால் எப்பயும் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்கோ, பூரி பிரசாதம் கிடச்சிதுன்னா உடனே சாப்பிட்டுடணும். நான் அப்புறம் வாங்கிக்கிறேனே, இப்போ குளிக்கலையே, அப்புறம் பார்த்துக்கலாமே, அப்படி இப்படின்லாம் சொல்லவே கூடாது. துளி கூட கீழே விடக்கூடாதுன்னு சொல்லுவாள், தவற விடக்கூடாது பிரசாதத்தை. அந்த பிரசாதத்தை சாப்பிட்டுட்டு உடனே தண்ணி குடிச்சிடணும், எல்லாமே உள்ளே போயிடும் பாரு. அதில் பூரியில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இருக்குது, அந்த கொடி ஏற்றுற விஷயம் இருக்குது பாரு.
இந்த கோபுரத்து மேலே கொடி ஏற்றுவா பாரு, கண் கொள்ள காட்சியாக இருக்கும். மழை அடித்தாலும் சரி, புயல் வந்தாலும் சரி, ஒரு நாள் கூட தவறாமல் கோபுரத்து மேலே ஏறி அந்த புது கொடி ஏற்றிட்டு தான் வருவாள். அது அவளோட அந்த வம்சத்துலேருந்தே வழி வழியாக அவள் தான் அந்த கொடியை அன்னிலேருந்து இன்னி முட்டுக்கும் ஏற்றிண்டே வரா. அதுக்கப்புறமா பூரி ஜெகநாத்துக்கு அப்புறமா கீழே எங்கே வரும்? ஸ்ரீரங்கம், ரங்கநாதர் பார்க்க வரும். ராத்திரி தூங்கிறதுக்கு எந்த இடம்? ரங்கநாத்தை பார்க்குற ஸ்ரீரங்கம். அத்தனை உமாச்சி இருக்கார் பாரு, அத்தனை திவ்ய தேச உமாச்சி அத்தனை பேருமே ராத்திரியில் படுத்துக்கிறதுக்கு ஸ்ரீரங்கத்துக்கு வந்துடுவாளாம். ஆழ்வார், இந்த ஆச்சாரியர், அவள் எல்லாருக்குமே அந்த ஊர் தான் ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. அதான் சொல்கிறாளே, எங்கும் சுற்றி ரங்கனை சேர்னு சொல்கிறா பார். திவ்ய தேசத்துலேயே முதல் எது? ஸ்ரீரங்கம்தான். அங்கே பார்த்தா பெரிய ராஜகோபுரம், கீழே சிலு சிலு சிலுன்னு காற்று அடிக்கும் எப்போவுமே. அந்த கோபுரத்தை பார்க்கறதுக்கே மனசில் அப்படியே துள்ளும்பாரு, அவ்வளோ நல்லாயிருக்கும். உள்ளுக்குள்ளே போனால் 54 சன்னதி இருக்குது. அங்கே எல்லாமே பெருசு தான். அது பெரிய கோயில், பெரிய பெருமாள், பெரிய பிராட்டி, பெரிய தளிகை, அதாவது பெரிய அவசரம்பா, பெரிய திருநாள், பெரிய திருமண்டபம், எல்லாமே அங்கே தான். கோயில் அப்படின்னு சொன்னாலே இது ஸ்ரீரங்கம்தான். அந்த நம்பெருமாளோட நடை அழகு பார்க்கணுமே, குதிச்சு குதிச்சு வருவார். இன்றைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கலாம். இப்போ போய் பார்த்தா எப்படி இருக்குன்னு தெரியுமா? மார்கழி மாதத்தில் வருதே இப்போ இந்த வைகுண்ட ஏகாதசி, அப்பா பாப்பா கும்பல் உள்ளுக்குள்ளே போய் கால் வைக்கிறதுக்கு இடம் இருக்காது. முதல் 10 நாள் பகல் 10 நடக்கும், நடுவில் வைகுண்ட ஏகாதசி வரும். அடுத்த 10 நாள் ராப்பத்து. அந்த வைகுண்ட ஏகாதசியில் திருமாமணி மண்டபத்தில் பெருமாள் அப்படியே வஜ்ராங்கி சாத்துண்டு இருப்பார் பார். அங்கே ஒரு நாடகமே நடத்தி காட்டிடுறாரு, அவ்வளோ அழகாக இருக்கும். காலங்கார்த்தால் பார்க்குறதுக்கு அதெல்லாம் கொடுத்து வச்சுருக்கணும். அதே மாதிரி உள்ளே படுத்துன்னு இருக்காரே பெரிய பெருமாள், அவருக்கு முத்தங்கி முத்துலையே பண்ணி போட்டிருப்பா, அவ்வளோ அழகாக இருக்கும். அந்த ஸ்ரீரங்கம் பெருமாளை மனசார நினச்சிக்கோங்க. பெரிய உற்சவம் இல்லையா? ஒரு தரம் போய் அந்த டைம் நம்ம எல்லாரும் போய் பார்க்கணும் அப்படின்னு அந்த ஸ்ரீரங்கநாத்திரியே நன்னா வேண்டிக்கோங்க, சரியா? ஸ்ரீரங்கம் நம்ம ஒரு தரம் போயிருக்கோம்னு நினைக்கிறேன் பாட்டி. நம்ம சித்தப்பா கூட எங்கேயோ நின்றுட்டு காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேருந்து பார்த்தா மேலே ராஜகோபுரம் தெரியும் அப்படின்னா சொல்வாளே, எது? ஓ, நீ அது முரளி காஃபியை சொல்கிறியா? நீ என்ன போய் காஃபி சாப்பிட்டியான்னு? இல்லை நான் சாப்பிடல, நான் சும்மா போயிருந்தேன். சித்தப்பா கூட அப்போ சித்தப்பா சொன்னால் இங்கே நான் 4 தரமோ 5 தரமோ வந்து காஃபி சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நேராக ஒரு பெரிய கோபுரத்தை பார்த்து இப்படி இப்படி பண்ணினான். அதானே பெரிய ராஜகோபுரம். இப்போ ஞாபகம் வருது பாட்டி எனக்கு என்றான் மது. சத்தம் வருதே, என்ன? யார் இது? யாரா ஃபோன் பண்ணுறாளா? ஓ, அந்த ரூம்லேருந்து சத்தம் வருது. சாக்ஷி பாருமா, யார் பண்ணுறா ஃபோன் பாரு. லேண்ட்லைனில் பண்ணுறாளே. ஆமாம், ஏன் நம்ம ஃபோனெல்லாம் என்னாச்சு என்றாள் பாட்டி. கிடுகிடு என்று ஓடினாள் சாக்ஷி ஃபோனை எடுக்க. ஹலோ, ஆமாம். ஓ அப்படியா? ஓ, அதனால தான் இதில் பண்ணுறீங்களா? ஓ தெரியலையே. சரி சரி, யார் அப்பாவை கூப்பிடணுமா? ஒரு நிமிஷம், அப்பா உங்களோட தான் பேசணுங்கிறார், இவர் தான் ஃபோன் பண்ணுறார், கொஞ்சம் வரேளா என்றாள் சாக்ஷி. என்னம்மா, இதோ வரேனே என்று ஃபோனை எடுக்கச் சென்றார் பத்ரிநாத தாத்தா. மண்ணு புகழ் கௌசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே. மண்ணு புகழ் கௌசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே. மண்ணு புகழ் கௌசலைத்தன் மணி வயிறு வாய்த்தவனே. தென்னிலங்கை பொன்முடிகள் சிந்துவித்தாய். தென்னிலங்கை பொன்முடிகள்
சிந்துவித்தாய் செம்பொன் சேர் கன்னி நன்மாமதில் புடைசூழ் கணபுரத்தென் கருமணியே கன்னி நன்மா மதில் புடைசூழ் கணபுரத்தின் கருமணியே என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ என்னுடைய இன்னமுதே ராகவனே தாலேலோ தாலேலோ தா